பொதுவா பாத்தீங்கன்னா பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஆடத் தெரியாதவன் மேடை கோணன்னு சொல்லுவானா. அதாவது அவனுக்கு டான்ஸே வராதான். அத ஒரு காரணமா காட்ட முடியாது அப்படின்றதுக்காக அவன் வித்தியாசமான கதைகளை உருட்டுவானா. அங்க பாரு மேடை மேடா இருக்கு, அங்க பாரு மேடை பள்ளமா இருக்கு, இல்ல அங்க பாரு மேடை கோடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு தனக்கு ஆடத் தெரியாது அப்படின்றத ஒத்துக்க மாட்டானா. என்ன செய்வானா, அந்த மேடை மேல பழிய போட்டு இருப்பானா. அது மாதிரிதான் இங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பண்றாருன்னா, ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போனா அங்க பேசணும், பேசுறதுக்கான புள்ளி விவரம் இருக்கணும். அந்த புள்ளி விவரம் நம்ம கிட்ட இல்ல, அந்த பேசுறதுக்கான திறமையும் நம்ம கிட்ட இல்ல. உடனே என்ன சொல்லுறதுன்னா, எனக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க, எனக்கு சரியான பாதுகாப்பு தர மாட்டாங்க. அதாவது நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கூட பாதுகாப்பு குத்துடலாங்க. இல்ல டொனால்ட் ட்ரம்ப் கூட விடுங்க, நம்ம விளாடிமிர் புட்டினுக்கும் பாதுகாப்பு குத்துடலாம், நார்த் கொரியன் அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு குத்துடலாம். ஆனா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமானா சத்தியமா கொடுக்க முடியாது. ஏங்க நான் திருப்பியும் சொல்றேன், இவங்க எத்தனை வாட்டி தான் போய் தேர்தல் அலுவலரை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, இந்த தற்குறிகளுக்கோ இல்ல இந்த தற்குறி கூட்டத்துக்கோ பாதுகாப்பு தர முடியுமானா சத்தியமா தர முடியாது. ஏங்கன்னா அடிக்கடி அப்போத்துல இருந்தே சொல்லுவோம் பாருங்க, இங்க காவல்துறை கிடையாதுங்க, ஆர்மி ஆபீசர்ஸ் துப்பாக்கி தூக்கின்னு நின்னா கூட இந்த தற்குறி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது. ஏங்க ஒரு 50 பேர் தான் கூடுவான். இல்ல ஏன்பா கம்மியா சொல்ற, நிறைய பேர் விஜய்க்கு வராங்கப்பா அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஒரு 500 பேரே கூடினாலும் அது ஒரு 5000 பேருக்கான பில்டப்பை இவனுக்கு தருவானுங்க. ஏன்னா அந்த 500 பேர் செய்யற வேலையை இவனுக்கு செய்வானுங்களா? சத்தியமா கிடையாது. கூட்டத்துக்கு வந்தோமா அட்டகாசம் செய்யற மாதிரி என்ன பண்ணுவானுன்னா ஒரு 5000 பேருக்கான பில்டப்பை குத்து யாரையும் அந்த தெருலயே நடமாட முடியாத அளவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துறது தான் இந்த தற்குறி கூட்டம். சோ இவனுங்க கிட்ட மிலிட்டரியே வந்தாலும் பாதுகாப்பு தர முடியாது. எஸ், உங்களுக்கே நல்லா தெரியும், நேத்து பாத்தீங்கன்னா நம்முடைய விஜய் பெரம்பூர் கூட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே குளத்தூருக்கு போனாப்ல. குளத்தூருக்கு போயிட்டாங்க பேசுறதுக்கு எதையும் தெரியல, சாருக்கு எதுவும் தெரியல. பெரம்பூர்ல பேசி அப்படியே காப்பி அடிச்சு இங்க பேஸ்ட் பண்ணாப்ல. மக்கள் மூஞ்செல்லாம் பார்த்தாரு, ஐயோ நம்ம காப்பி அடிச்சுட்டு பேஸ்ட் பண்றது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல, குளத்தூர்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதாவது ஒரு தலைவன் ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போனா அந்தந்த தொகுதியில என்ன பிரச்சனை அதை பத்தி தான் பேசணும், அதை கேட்கறதுக்கு தான் இங்க வர பப்ளிக் வரான். ஆனா நம்ம தலைவருக்கா எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், திமுக தீய சக்தி. இங்க எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா திமுக, இது ஒண்டிதான் தெரியும். அங்க காப்பி அச்சுத, பெரம்பூர்ல காப்பி அச்சுத அப்படியே பேஸ்ட் பண்ணாரு. பேஸ்ட் அடிக்கும் போது மூஞ்சிங்களை பார்த்தாரு, ஓடுது. உடனே எங்க அண்ணன் என்ன செஞ்சாரு, முடிச்சிட்டு இல்லங்க நான் ஓடுறேன் அப்படின்ட்டு ஒரு 4-5 கூட்டத்துக்கு பிளான் பண்ண மனுஷன் பேசுறதுக்கு கண்டென்ட் இல்ல. ஏங்க உண்மையா நேத்து அவரு ஏன் சட்டுன்னு நிறுத்திட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு கண்டென்ட் இல்ல. சோ நேத்து என்ன பண்ணாருன்னா, அதை பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொன்னா இந்த ஊர் உலகம் எங்க அண்ணனை தப்பா பேசாதா, என்னையா விஜய் நீ எவ்வளவு பெரிய நடிகரு, உனக்கா பேசுறதுக்கு கண்டென்ட் இல்ல அப்படின்னு இந்த ஊர் உலகம் தப்பா பேசுன்ட்டு உடனே என்ன செய்யுது, அஸ்யூஷுவல் நம்மளுக்கு ஒரு இளிச்சவாயன்னு பாத்தீங்கன்னா திமுக. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் இன்னுமே திமுக இளிச்ச வாயனா பாத்துட்டு இருக்காரு. ஆனா திமுக ஒரு நாள் இவருக்கு செய்கை செய்யும், அது வரைக்கும் இவருக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி இருப்பாரு. சோ இளிச்ச வாயன் திமுக இருக்கு, உடனே போடு, இவரும் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து திமுக அரசு பாத்தீங்கன்னா நாங்க கொளத்தூர்ல பிரச்சாரம் பண்றது அவங்களுக்கு பிடிக்கல, அப்படியே நாங்க கொளத்தூர்ல அறுத்து தள்ள உடனே மு.க. ஸ்டாலின் தோத்து போயிடுவாரு, அந்த பயத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு சரியான பர்மிஷன் தரல அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரிகள் மேல பழிய போட்டு நேத்து வில்லிவாக்கத்துல பண்ண வேண்டிய பிரச்சாரத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஓடி போயிட்டாப்ல. ஓகேங்களா, ஓடி போயாச்சு. சரி, அதுக்கப்புறமா இன்னைக்காச்சும் பிரச்சாரத்துக்கு வரணும்ல. ஏங்க நேத்து தான் சரி பாதுகாப்பு குறைபாடுன்னு சொன்னீங்க, இன்னைக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டிருப்பீங்களா, அந்த ஸ்கெடியூல் என்ன ஆச்சு? இன்னைக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே. ஏங்க அங்கங்க தலைவர்கள், ஏங்க நேத்து உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்களேன், காஞ்சிபுரத்துல ஸ்டார்ட் பண்ணாரு, கீழ்பெண்ணத்தூர் போனாரு, 2-3 தொகுதி நேத்தே முடிச்சிட்டாரு, இன்னைக்கு திருவண்ணாமலை போயிட்டாரு, இன்னைக்கு ஒரு 3-4 தொகுதி அப்படியே அடிக்கிறாரு. ஏங்க தலைவர்கள்லாம் இது தலைவர்கள்ங்க. ஏங்க அங்கெல்லாம் கூட்டம் வரல நினைச்சுன்னு இருக்கீங்களா? நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் நியூஸ் மீடியா சேனல்லாம் எடுத்து பாருங்களேன், அவ்வளோ கூட்டம் கூடுது. அதெல்லாம் கட்டுப்பாடற்ற கூட்டம் கிடையாது. இங்க டிஃபரன்ஸே என்னன்னா, அததான் சொன்னேன், இங்க 5000 பேர் கூட்டினாலும், எதே திமுக கூட்டணி கட்சி நடத்துற மீட்டிங்ல 5000 பேர் கூட்டினாலும் அவன் 500 பேர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான்.
ஆனா இங்க இந்த தற்கொலை நடத்துற மீட்டிங்ல 500 பேர் கூடினாலும் அவன் 5000 பேர் அளவுக்கு பிஹேவ் பண்றான். அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையே. உதயநிதி ஸ்டாலின் போற கூட்டம் ஏரியா ஃபுல்லா அவ்வளவு கூட்டங்க. இன்னைக்கு திருவண்ணாமலையில அவ்வளவு கூட்டம், அடிக்கிற வெயில்ல அந்த மனுஷன் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இப்போ திருவண்ணாமலை முடிச்சுட்டு எங்கன்னா இன்னொரு 3 தொகுதியை சுத்தி நிற்பாரு. ஆனா இந்த விஜய் சுத்துறதுக்கு உடம்புல தெம்பில்ல, பேசுறதுக்கு வாயில கண்டென்ட் இல்ல. உடனே என்ன பண்ணாரு, நேத்து போய் ஓடி ஒழிஞ்சிக்கினாரு. இன்னைக்கு வந்து பாருங்க இன்னுமே வரல. எல்லாத்தையும் வந்து திமுக மேல பழிய போட்டு, தேர்தல் ஆணையத்து மேல பழிய போட்டுட்டு வீட்டுல உக்காந்துக்கிட்டாரு. இப்ப நாளைக்கும் வருவாரானா அதுவும் நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கும் எந்த ஸ்கெடியூலும் போட்டுருக்க மாட்டாரு, எங்கேயும் போக மாட்டாரு. கேட்டா திமுக மேல பழிய போட்டுருவாரு. இப்போ எங்க அண்ணன் ஏப்ரல் 2ஆம் தேதி எங்க போக போகிறார் என்றால், ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, எங்க விஜய் அண்ணன் வந்து 2 தொகுதியில வந்து போட்டியிட போறாருங்க. சோ பெரம்பூர்ல வந்து நாமினேஷன் பண்ணிட்டாரு, திருச்சி கிழக்குல நாமினேஷன் பண்ணணும்ல. இப்போ வந்து 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் திருச்சி கிழக்குக்கு போறாப்ல. அங்க அப்படியே காலையில போயிட்டு நாமினேஷன் பண்ணிட்டு அப்படியே வந்து என்ன பண்ண போறாருன்னா ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட போறாரு. அந்த பிரச்சாரம் டைமிங்க கொஞ்சம் பாருங்க, 12 to 4 மணி. மக்களே, நம்ம அப்போத்துல இருந்து தலையில அச்சுக்குன்னு சொல்லுது, யோ அந்த மத்தியானம் டைம்ல கொஞ்சம் பண்ணாத, ஏன்னா நீ 12 to 4 வரனாலே அவன் காலைல 7 மணில இருந்து அங்க வெயிட் பண்ணிருப்பான். ஏன்னா மத்த தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க, மத்தியான நேரத்திலயும் பிரச்சாரம் பண்றாங்க. அங்க பிரச்சாரம் பண்ணாலும் எந்த இழப்பும் ஏற்படாது. பிகாஸ் அவங்க 1 மணி ஷார்ப்னு சொன்னா அவன் மிஞ்சி போனாலும் 12:30 மணிக்கு தான் வருவான். ஆனா இங்க 12 மணின்னு சொல்லிட்டா போதும், காலையில இருந்து காத்து கலப்பானுங்க, தண்ணி இருக்காது, சோறு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, மயக்கம் போட்டு செத்து போவானுங்க. இப்ப இவங்க சூஸ் பண்ணிருக்கிற டைமிங் பாத்தீங்கன்னா அப்படியே மனு தாக்கல் முடிச்சுட்டு அப்படியே கேன்வாசிங்க்கு போனோம். ஏன்னா எங்க அண்ணன் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு மேல கிரௌட் எங்களுக்கு எங்க அண்ணனுக்கு அண்டாது, அதுக்கு மேல எங்க அண்ணன் வெயிட்டும் பண்ண மாட்டார். சோ 12 to 4 வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல கேன்வாசிங் பண்ண போறாரு. திருச்சி கிழக்கு மக்களுக்கு ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு அந்த வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணு போயிட்டு எதனா ஒரு ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி, எதனா ஒரு விபத்தை ஏற்படுத்தி உங்களுடைய உயிரை நீங்கள் பறிகொடுத்து விடாதீர்கள். எங்க விஜய் என்ற மனுஷன் யாரையும் கண்டுக்க மாட்டான். எங்க விஜய் என்ற மனுஷன் தன்னுடைய சொந்த குடும்பத்தையே கண்டுக்கல, எங்க பொண்டாட்டிய கண்டுக்கல, எங்க குழந்தை குட்டிகளை கண்டுக்கல. எங்க பொண்டாட்டி முதல் கொண்டு கடனை கொடுத்து வச்சிருக்காருங்க. பையனுக்கு கடனு, பொண்ணுக்கு கடனு, எது குழந்தைங்களுக்கு கடன் கொடுத்திருக்கிற மனுஷன் உங்களுக்கு என்னத்த நல்லது செய்வாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் பின்னாடி சுத்துறீங்க. நான் தெரியாம கேட்கிறேன். சோ திருச்சி கிழக்கு மக்களுக்கு ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், ஏப்ரல் 2ஆம் தேதி விஜய் வரும்போது எங்க பார்க்க போங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த மனுஷன் அங்க நிக்கிறாரா, இங்க தூரத்துல இருந்து பாருங்க, இல்ல டிவில உக்காந்து பாருங்க. நாமோ கிட்டதான் போய் அந்த முகரக்கட்டையை பார்க்கணுன்ற அளவுக்கு அந்த முகரக்கட்டையில எதுனா இருக்கானா? உண்மையாலே கிடையாது. நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரிதான், மூஞ்ச கழுவிட்டு விஜய் மூஞ்ச அவங்க வைஃபை பார்ப்பாங்களான்னா பார்க்க முடியாது. அந்த லட்சணத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மூஞ்சி ஆக்சுவலாவே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படம் மூஞ்சி தான். நான் மறுக்க இதை சொல்லிட்டே இருப்பேன் எல்லா வீடியோலயும். விஜய் மூஞ்சி கைவிட்டு பார்த்தா அவங்க மனைவியாலேயே பார்க்க முடியாது. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் மூஞ்சி எப்படி இருக்குமோ, அந்த லாஸ்ட்ல ஒரு சீன்ல இருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் விஜய் மூஞ்சி. சோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அழகன் விஜய் கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், அதுல ஒரு சின்ன பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து விஜய் மூஞ்ச காட்டி அவங்க சித்தி கிட்ட சொல்றான், சித்தி இங்க பாரு உன் புருஷனு. அந்த சித்தியா யாரா என் புருஷன்ட்டு விஜய் மூஞ்ச பார்த்துட்டு, ஆமா என் புருஷன். எது ஒரு சித்தி ஒரு சின்ன பசங்களுக்கு என்ன மாதிரி ஒண்ணுத்த சொல்லி தராங்கன்னு பாருங்க. விஜய பார்த்துட்டு ஆமா என் புருஷனை உன்ன அவன் வந்து கத்திக்கினே ஓடுறான், சித்தப்பாக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு கத்திக்கினே ஓடுறான். இந்த வளரும் தலைமுறைகளுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கத்து தரணும்னு பாருங்க. புருஷன் பொண்டாட்டின்றதெல்லாம் ஒரு சாதாரண உறவாங்க. ஏங்க என்ன மாதிரி ஒரு பாண்டிங், என்ன மாதிரி ஒரு வார்த்தைங்க அது, புருஷன் பொண்டாட்டி. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிங்க. இப்படி ரோட்ல போறவன் ரோட்ல வரவன் நடிகன் எல்லாம் புருஷன்னு சொல்லிருக்கிற இந்த மாதிரி பொம்பளைங்களை என்னன்னுங்க சொல்லுது? நீங்க கொஞ்சோண்டு சொல்லுங்களேன். ஏங்க அவங்களுக்கு உண்மையாலே ஒருத்தன் புருஷன் இருப்பான், அந்த புருஷன்லாம் இதை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏங்க அந்த மாமியார் காரி எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏங்க இந்த பொம்பளைய சுத்தி அங்க வீட்டுல இருப்பானுங்க பாத்தீங்களா, வீட்டாண்ட நெய்பர்ஸ் இருப்பாங்களே, அவனை காரி மூஞ்ச துப்ப மாட்டான். எவனோ ஒரு நடிகனை பார்த்து ஆமா என் புருஷன்னு, அதுவும் யாருக்கிட்ட, ஒரு சின்ன பையன் கிட்ட.
இந்த மாதிரி ஒரு தற்குறிகள் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து ஐயோ இந்த தமிழ்நாடு இந்த விஜயால நாசமா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் தோ இந்த விஜய். அதனாலதான் அந்த விஜய் மூஞ்ச ஒரு வாட்டி மூஞ்ச கைவிட்டு விஜய் தயவு செஞ்சு எங்க மக்களுக்கு அந்த அதுவும் மென்டலா சுத்துதுங்க பாரு இந்த மாதிரி லேடிஸுங்க, இந்த மாதிரி லேடிஸ் கிட்ட அந்த மூஞ்ச கைவிட்டு ஒரு வாட்டி நீங்க உங்க மூஞ்ச காட்டணும் மிஸ்டர் விஜய். வேணும்னா போயிட்டு விஜய் வீட்டுல வந்தா ஒரு மூஞ்சி கழுவாம பாருங்க, உங்களுக்கு அப்பதான் தெரியும். சோ தயவு செஞ்சு போய் உங்க உயிரை இழக்காதீங்க அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட வந்து நம்ம வச்சுதான் ஆகணும். ஏன்னா அங்க இருக்கிற மக்களும் நம்ம மக்கள் தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தானே. என்ன செய்யுது, என்ன இருந்தாலும் அவங்க போய் அங்க கஷ்டப்பட போறது கஷ்டப்படதான் போறாங்க. பட் ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு நம்ம வைக்க வேண்டிய ரிக்வெஸ்ட்டை வச்சுதான் ஆகணும். சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூரும் குளத்திலையும் முடிச்சுட்டு எங்க அண்ணன் வீட்டுல போய் தூங்கிட்டாரு. அப்புறமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட, அதாவது நம்ம அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு தரமாட்டாங்க. பெரம்பூர்ல வந்து நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு, பட் குளத்திற்கு போகும்போது பாதுகாப்பு குறைபாடுகள் நிறைய இருந்துச்சு. எங்களால உரிய நேரத்துக்கும் போய் சேர முடியல. அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கட்டுக்கடங்காம இருந்துச்சு. அதனாலதான் நாங்க எங்க உரையை பாதியில் முடித்து கொண்டு, இல்லைன்னா மட்டும் எங்க அண்ணன் அப்படியே உரையை அறுத்து தள்ளிடுவாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே தன்னுடைய பேச்சால வந்து பாத்தீங்கன்னா கவர்ந்துருவாரு. சோ என்னுடைய உரையை நான் ஃபாஸ்டா முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அலுவலர்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க. அப்புறமா அசோசியல் நம்ம எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், எந்த ஆர்கனைசேஷனையும் யாருமே பகைச்சிக்க கூடாது. இப்போ இவர் பெரம்பூர்ல நிக்கிறனால ஆதவ அர்ஜுன் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, பெரம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடி பாதுகாப்பு கொடுத்தாங்க, நல்லா இது பண்ணாங்க அது பண்ணாங்க. ஏன்னா பெரம்பூரை நொட்ட சொன்னா அவருக்கு அங்க இதுனா பிரச்சனை திருப்பி வரும்ட்டு. அதே மாதிரி பாருங்க, பெரம்பூர்லயும் நல்லா இருந்துச்சு, வில்லிவாக்கத்துலயும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வில்லிவாக்கத்துல இவர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. சோ அவர் தொகுதியும் அவர் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பகைச்சு கூடாது, தேர்தல் நடத்துபவர்களை பகைச்சு கூடாதுன்னு வில்லிவாக்கமா நல்லா இருந்துச்சு, பெரம்பூரும் நல்லா இருந்துச்சுங்க. கொளத்தூர் மட்டும் நல்லா இல்லைங்க. முதலமைச்சர் வந்து ஒரு சதி திட்டம் தீட்டாரு. ஏன்னா கரூர்ல எப்படி ஒரு சதி திட்டம் தீட்டினாங்களோ அதே மாதிரிங்க. எங்க இவங்க ஆக்சுவலா ஒரு மனப்பிராந்தில இருக்காங்க. அதாவது மனப்பிராந்தினா என்னன்னா, இவங்களுக்கு இவங்களே நினைச்சுக்கிறாங்க, ஆஹா நம்ம எப்படி இருந்தாலும் சிஎம் ஆக போறோம், நம்ம கூட்டம் கட்டுக்கலங்காம வருது, எல்லாரும் ஓட்டு போட்டு நம்மள சிஎம் ஆக்க போறான்ட்டு இவங்க அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அவங்க வேற உலகத்துக்கே ஆல்ரெடி போயிட்டாங்க. அதுக்கு முதல் காரணம் யாருன்னா ஆதவ அர்ஜுன் தான். ஆதவ அர்ஜுன் ஒண்ணுமே எதுக்கு எடுத்தாலுங்க திமுக முதலமைச்சர், திமுக முதலமைச்சர். ஆனா அந்த திமுகவும் முதலமைச்சரும் ஆதவ அர்ஜுனாவை எதுனா லைட்டா கூட கண்டுக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. இன்னைக்கு வந்து காவல்துறை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேச்சாடா பேசுறீங்க, எங்க மேல புகார் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு காவல்துறை விஜய் மேல வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 5 செக்ஷன்ஸ் போட்டு விஜய் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எதற்காக பதிவு செஞ்சிருக்காங்கன்னா, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருப்பியும் திமுகவை தான் வம்புக்கு இழுக்கிறாங்க. எங்க திமுக மேலேயே எல்லா இடத்துலயும் வழக்கு போட்டுன்னு இருக்காங்க தேர்தல் நடத்துவாங்க. தேர்தல் கமிஷன் ஒண்ணு இல்லைங்க, திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கோங்களேன். அங்க வேட்பாளர் ராஜேந்திரன்றவரு தன்னுடைய கார்ல கட்சி கொடியை வச்சுக்கிட்டு போயிட்டாரு. அவர் மேல வழக்கு. எது கட்சி கொடியை வச்சுன்னு போனதுக்கெல்லாம் திமுக வேட்பாளர் மேல வழக்கு போட்டு இருக்காங்க. இந்த சைடு எடுத்தீங்கன்னா பொன்முடி பையன் எங்க வரவேற்பு கொடுத்திருக்காங்க. ஒரு வேட்பாளருக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அந்த வேட்பாளர் வரவேற்பு கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் வாங்கல நீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சோ திமுக வேட்பாளர் மேலேயே தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வழக்கு போட்டு இருக்காங்க. அது அப்புறம் அவங்களும் சொல்லட்டுமா, திமுக வந்து எங்களை பழி வாங்குதுன்னு சொல்லலாமா? எங்க சட்டத்துக்கு எதிரா தேர்தல் கமிஷன் என்னென்ன ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வச்சுட்டு இருக்கோ அதை மீறி யாருன்னா செயல்பட்டா எங்க வழக்கு போடதான் செய்வாங்க. இப்ப உங்க மேல எதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க? எங்க 5 ஸ்பீக்கர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டத்தட்ட 30 ஸ்பீக்கர் வச்சுட்டு நேற்று பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. இது வந்து 5 தானே பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, அப்ப 5 தானே நீங்க வைக்கணும், ஏன் 30 வச்சீங்க? எங்க செய்யற தப்பு பூரா நம்ம செஞ்சுதான். ஆனா அதை பத்தி நம்ம பொதுவெளியில பேசுவோம்னா பேச மாட்டோம். வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டாங்க, திமுக மேல பயந்துச்சு, திமுக எங்களை கண்டு பயந்துச்சு, மு.க. ஸ்டாலின் எங்களை கண்டு பயந்துட்டாரு, இவ்வளவுதான் பேசுவாங்களே தவிர்த்து சரி சார் வழக்கு எதுக்கு போட்டாங்க, நீங்க வந்து உண்மையிலேயே அந்த ரூல்ஸை மீறினீங்களா மீறலையா, இதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னா யாரும் பதில். 5 ஸ்பீக்கருக்கு தான் பெர்மிஷன் கிட்டி, அப்ப 5 ஸ்பீக்கர் தானே வைக்கணும், ஏன் 30 ஸ்பீக்கர் வைக்கிறீங்க? 30 ஸ்பீக்கர் ஏன் அவங்க அந்தந்த கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாஸா இருக்கும். நீங்க வரீங்கன்ட்டு பக்கத்துல இருக்கிற வீடெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண சொல்றீங்களா? ஏங்க அந்த ஏரியால வேலைக்கு போறவங்க எல்லாம் நேற்று எவ்வளவு கத்துறாங்க தெரியுமா, எவ்வளவு இவங்களை வந்து கரைச்சு கொட்டிருக்காங்க தெரியுமா? இவங்க நினைச்சுன்னு இருக்காங்க அங்க மீட்டிங்க்கு வந்தவங்க ஓட்டு போட்டா போதும்ட்டு,
அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பி இருக்காங்க. ஒரு அக்கா வந்து கத்திக்கிட்டு போறாங்க, இவனுங்க இப்படி அட்டகாசம் பண்றானுங்க, இவ்வளவு அராஜகம் பண்றானுங்க, இவனுங்களுக்கு தான் இது கட்சி, எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, எங்களுக்கு போற வர கூட வழிய விடல, இவனுங்க இவ்வளவு தொல்லை பண்றானுங்க. கேவலமா இருக்கு. வழி எங்க விடுறானுங்க? எங்க வழி? ஒரு கட்சி மீட்டிங் போறாங்கன்னா ஒழுங்கா போட சொல்லுங்க, போறவங்களுக்கு வழி விட சொல்லுங்க. அவங்களுக்கு தான் வேலை வட்டியில நிக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வர லேடிஸ் எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க? எவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு இருக்கோம். வழி விட சொல்லு, வழி விட்டுட்டு அவனை பண்ண சொல்லு. யார் வேணான்றா? பொதுமக்கள் எல்லாருமே கத்துறாங்க. இவங்க எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா? சோ எது நம்ம பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் அந்த ரூல்ஸ் எதுக்கு வைக்குதுன்னா அதுபடி ஃபாலோ பண்ணா பப்ளிக்குக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்றதுக்காக தான். ஆனா நீ பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துற வகையில எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் மேல வழக்கு போட்டாங்க, என் மேல வழக்கு போட்டாங்க போடதான் ஏன் செய்வாங்க. திமுக வேட்பாளர் மேலேயே அங்கங்க போட்டுன்னு இருக்காங்க. இப்போ நான் இன்னொன்னும் கேக்குறேங்க, வழக்கு போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க இன்னும் பாத்தீங்கன்னா 2 மாசத்துல நீங்க ஆட்சிக்கு வர போறீங்க. ஆதவ அர்ஜுன் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காருல, இந்த கவலைப்படாதீங்க, காவல்துறை எத்தனை வழக்கு பதிவு செஞ்சாலும் நான் வந்த உடனே எஃப்ஐஆர் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். நீங்க தான் எஃப்ஐஆர் டெலீட் பண்ற கேரக்டர் ஆச்சு, அப்புறமா எதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு பயப்படுறீங்க? அரசியல்னா பல எஃப்ஐஆர்கள் விழதான் செய்யும், பல வழக்குகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். நீங்க தான் 2 மாசத்துக்கு அப்புறமா வந்து டெலீட் பண்ண போறீங்களா? உங்களுக்கு எதுக்கு ராசா அந்த பயம்? எல்லாம் பண்ணுறது எக்கு தப்பான வேலைகளை பண்ணுறது தான் இந்த தாவேகா கும்பலு. அதே மாதிரி வேட்பாளரை போட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஐயோ ஆல்ரெடி போட்ட வேட்பாளர்கள் மேல ஆல்ரெடி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப போட்ட வேட்பாளர்கள் மேல இப்ப நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்துட்டு இருக்கு. ஏங்க இப்போ பூந்தமல்லியில ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க பாருங்க, குட்டி என்கின்ற பிரகாசமோ என்னமோ, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி பாலியல் குற்றச்சாட்டு புகார் தந்திருக்காங்க. எது இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அருகாமையில் இருந்த தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கின்ற குட்டி என்பவர் அருகில் நின்றவாறு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் மேலும் தனிமையில் உல்லாசமாக இருக்கலாம் என வற்புறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அந்த பெண் பார்த்தோம்னால் தனது கணவருடன் இது சம்பந்தமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் மாவட்ட செயலாளரை வந்து கேட்டபோது நான் என்ன மனைவியை கையை பிடித்து எழுதினா என்று தகாத வார்த்தையால் வந்து ஆபாசமாக பேசியுள்ளதாகவும் எல்லாவற்றுக்கும் அனுசரித்தால் மட்டுமே கட்சியில் பயணிக்க முடியும் என்று நேற்று நடந்ததை வெளியே சொன்னால், அதாவது தீர்த்து கட்டி விடுவோம், தடையுமே இல்லாமல் செய்து விடுவோம் என்று பகிரங்கமாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கால இருக்கிற பெண்ணே, அவங்க மகளிர் அணியில இருக்காங்க போல. இந்த கட்சியோட பௌச்சி இவரு விஜய் வந்து சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எஸ் திருப்பி சொல்றோம், மறுக்க சொல்றோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க இல்லைன்னா உன் கட்சியிலே இல்லை. ஒரு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை வச்சுக்கிட்டு அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி வேட்பாளர் மீது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கல்யாண நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதாவே வெளிப்படையாவே கேட்டு இருக்காரு, கட்சியில எல்லாம் இருந்தா இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுமா போனோம் அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு. என் புருஷனும் நானும் போய் கேட்டதுக்கு சரியான பதில் கிடையாது. அதே மாதிரி த்ரெட்னிங் வேற பண்ணிருக்காரு. சரியான பதில் கிடையாது நம்பர் 1. நம்பர் 2, நான் என்ன உன்னை கை இங்க வச்சனா அங்க வச்சனா, எது இதெல்லாம் பேச்சா? நான் உன்னை கை இங்க வச்சனா அங்க வச்சனா, இந்த விஷயம் எல்லாம் வெளியில போனா உன்னை தீர்த்து கட்டிடுவேன் அப்படி இப்படின்ட்டு இந்த மாவட்ட செயலாளர் மிரட்டி இருக்காரு. இதெல்லாம் நல்ல வேட்பாளர்களா? நான் தாவேகா விஜய கேட்கிறேன். இதுதான் பெண்கள், இவெல்லாம் நாளைக்கு எம்எல்ஏ ஆயிட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு தருவானா? இப்பயே ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாத அப்பவே ஒரு பெண்ணை வந்து நீ எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணுன்ற மாதிரி பேசுற கேரக்டர்ஸ் நாளைக்கு எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு தரும்னு நான் கேட்கிறேன். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறமா கட்சி ஆபீஸ்லயோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம புஷி ஆனந்த் எப்படி நடவடிக்கை எடுப்பாப்ல? கூப்பிட்டு கேட்டு கூட இருக்க மாட்டாரு, வேணா கூப்பிட்டு அமௌண்ட்டை வாங்கி வச்சுட்டு இருப்பாப்ல. எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கல. அப்புறமா இவங்க வேற சீட் அனௌன்ஸ் பண்ணனால அந்த லேடி ஐயோ இவன் இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறானே, நாளைக்கு எம்எல்ஏ ஆயிட்டா இவன் எவ்வளவு ஆட்டம் ஆடுவான், நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா, குறிப்பா எனக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு அவங்க பயந்துகிட்டு போயிட்டு எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறமா எஸ்பி ஆபீஸ்ல விசாரிச்சுட்டு எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. சோ ஃபுல் பொறுக்கிகள் ஃபுல்லா இந்த பெண்களை அபியூஸ் பண்றதுலாம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவிக்குள்ள தான் இருக்குது. மரிய வில்சன் ஒரு லிஸ்ட், அந்த மரிய வில்சன் ஃபைல்ஸ் நான் வரேன் அப்புறமா வரேன். அதுவும் வீடை உடைச்சு பெண்களை போய் தாக்குறது. இவங்கெல்லாம் நாளைக்கு எப்படி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தருவாங்க? எங்க இன்னொன்னு கம்பம் தொகுதி வேட்பாளர் அவர் பேர் வந்து ஜெகநாத் மிஸ்ரான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு.
கிளீனா தெளிவா ஒரு மேடையில நின்னுக்கிட்டு நான் வந்து எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, நான் வந்து முழுக்க ஒரு ஜாதி வெறியன். கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா கழக நிர்வாகி. நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன், 24 மணி தெலுங்கு சட்டம் ஜாதிக்கு பத்த ஜாதி வெறியன். நான் ஒவ்வொரு நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன், 24 மணி தெலுங்கு சட்டம் ஜாதிக்கு பத்த ஜாதி வெறியன். பப்ளிக்கா எந்த கட்சி நிர்வாகியும் சரி அப்படி சொல்றதுக்கு யோசிப்பான். ஆனா இது டிவிகேல சேர்த்துக்கு முன்னாடி பப்ளிக்கா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி தான் பப்ளிக்கா நின்னு எனக்கு எந்த கட்சியெல்லாம் பெருசு கிடையாது, நான் வந்து ஜாதி வெறியங்கன்னு பேசின ஒரு ஆளுக்கு நீங்க டிவிகேல கூப்பிட்டு சீட்டு குத்துருக்கீங்க. அவன் நாளைக்கு எப்படி வந்துட்டு பிற்போக்கும் எல்லா உயிர்க்கும்படி செயல்படுவாப்ல, எல்லா ஜாதிக்காரனையும் ஒரே மாதிரி பாப்பாரு அந்த வேட்பாளர் மிஸ்டர் விஜய். சொல்லுங்க மிஸ்டர் விஜய், எதுக்கு அவருக்கு சீட்டு கொடுத்தீங்க அப்போ? சோ ஜாதி வெறியர்களுக்கு சீட்டு, பாலியல் காம வெறியர்களுக்கு சீட்டு, திருட்டு பசங்களுக்கு சீட்டு, வன்முறைவாதிகளுக்கு சீட்டு, சீட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு இவர் என்ன சொல்றாரு, ஒரு MLA எப்படி இருக்கணும்னா